சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 47வது அத்தியாயம். ஸ்ரீ ஸ்ரீபாதர் தன் பெற்றோர்கள் மற்றும் சீடர்களை பீதிகாபுரத்திலிருந்து பஞ்சதேவ மலைக்கு கொண்டு வருதல். ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஒருவரின் கர்மாவிற்கு உட்பட்ட தர்மத்தை மதிப்பிட்டு அருள் புரிதல். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரின் தர்பாரில் அதிக அளவு உணவு பரிமாறப்பட்டது. பலருக்கு உணவளிக்கப்பட்ட போதும் உணவு அள்ள குறையாமல் இருந்து கொண்டே இருப்பது ஒரு அற்புதம். மகாபிரபுவின் ஆணைப்படி மீதமான சாதம், பொரியல் மற்றும் மற்ற உணவுகள் கிருஷ்ணா நதியில் இடப்படும். ஸ்ரீ ஸ்ரீபாதரின் பிரசாதம் நீர்வாழ் உயிரினங்களுக்கு அளிக்கப்படும். ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஸ்ரீ பாப்பன் ஆர்யாவிடம், தாத்தா, நீங்கள் சூரிய மண்டலத்திலிருந்து சக்தியை எடுத்து ஸ்ரீசைலத்தில் செலுத்தினீர்கள். திரேதா யுகத்தில் பாரத்வாஜ முனிவரின் வழிகாட்டுதலில் அனைத்து முனிவர்களும் நான் அவதரிக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு சவித்ரு காடக சயனத்தை பீதிகாபுரத்தில் நிகழ்த்தினார்கள். அவர்களுக்கு அளித்த சத்தியத்தை நிறைவேற்ற நான் வரவேண்டியதாயிற்று. பிரம்மத்தின் உருவத்தை வார்த்தைகளாலோ அல்லது மனதாலோ புரிந்து கொள்ள முடியாது என்றும், ஸ்ரீ தத்தர் நினைத்தால் எதுவும் சாத்தியமில்லை என்பது கிடையாது என்று நீங்கள் ஸ்திரமாக கூறியிருக்கிறீர்கள். என்னால் நேரத்தையும் இடத்தையும் நீட்டிக்க முடியும். என்னால் அவற்றை சுருக்கவும் முடியும். என்னுடைய விருப்பம் நிறைவேற்றப்படும். அதை எவற்றினாலும் தடுத்து நிறுத்த முடியாது. எனக்கு தேவை என்று நான் எண்ணினால் நான் வானத்தையும் பூமியையும் சேர்த்து வைப்பேன். கிரகங்களும் நட்சத்திரங்களும் என் கையில் விளையாட்டு பந்துகள் போன்றவை என்றார். அவர் ஸ்ரீ பாப்பன் ஆர்யாவிடம், நீங்கள் லாபாத மகரிஷியாக பிறந்த போதும் நந்தனாகவும் பாஸ்கராச்சாரியாராக பிறந்த போதும் நான் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறேன். இப்போது நீங்கள் ஸ்ரீ பாப்பன்னவதானியாக வந்துள்ள போது நான் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபராக வந்துள்ளேன். இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றார். பின்னர் ஸ்ரீ வெங்கடப்பைய சிரேஷ்டி, தங்க குழந்தாய், உனக்கு அனைத்தும் சாதாரணமான ஒன்று. ஆனால் எங்களுக்கு அனைத்தும் அசாதாரணம் மற்றும் நினைத்து பார்க்க முடியாதவை என்றார். ஸ்ரீ ஸ்ரீபாதர், தாத்தா, நான் ஒரு திறமையுள்ள வியாபாரி. ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சரியான பாக்கியம் அளிக்க வேண்டுமோ அவர்களின் கர்மா மற்றும் தர்மத்தை சரியாக அளந்த பின்னர் அவர்களுக்கு அருளுவேன். என்னிடம் இருந்து வெளியாகும் ஒரு சிறு ஒளிக்கதிர் கூட ஒரு சிறந்த யோகியாகவோ அல்லது மகா சித்தராகவோ ஆக முடியும். இந்த பூமியால் அந்த சிறு ஒளிக்கதிரை கூட தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களால் சிறிய ஒளிக்கதிரினால் உண்டாகும் சிறு அளவிலான குண்டலினியை கூட தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால்தான் நான் என்னை மாயைக்குள் மறைத்து கொள்கிறேன். தேவையென்றால் நான் எந்தவிதமான அசாதாரணமான அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டுவேன். என்னால் தூக்க முடியாத பாரம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று ஒன்று கிடையவே கிடையாது. என்னால் அருள முடியாத வரங்களே கிடையாது. என்னால் செய்ய முடியாத வேலை என்று ஒன்று கிடையவே கிடையாது. நான் தான் ஸ்ரீ தத்தர் என்பதை உங்களுக்கு உணர்த்தவே நான் உங்களை பீதிகாபுரத்திலிருந்து இந்த வழி மூலம் இங்கு அழைத்து வந்தேன் என்றார். ஸ்ரீ நரசிம்மவர்மா, நீங்கள்தான் அனைவரையும் பாதுகாக்கும் ஒரே சத்திரியர். மற்றவர்கள் பெயரளவில் மட்டுமே சத்திரியர் என்றார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் அதற்கு, அரசர்களின் குணம் என்னிடம் எப்போதும் உண்டு. நீங்கள் மகாராஷ்டிர மாநிலத்தில் சனாதன தர்மத்தை காப்பாற்ற சிவாஜி சக்கரவர்த்தி என்ற பெயரில் பிறப்பீர்கள் என்றார். பின்னர் ஸ்ரீ நரசிம்மவர்மா, வெற்றி ஸ்ரீ ஸ்ரீபாத சர்வபௌமருக்கு வெற்றி என்று வாழ்த்தினார். ஸ்ரீமதி அம்மஜம்மா ஸ்ரீ ஸ்ரீபாதரிடம், என் செல்வமே, தங்க குழந்தாய், நாங்கள் எங்கள் கண்களால் உன் திருமணத்தை பார்க்க ஆவலாக இருந்தோம். உன் திருமணம் கோலாகலமாக கொண்டாடப்படுவதை நான் பார்க்க வேண்டும். நான் உனக்கு திருமண திலகமிட்டு மனக்கோலத்தில் பார்க்க ஆசையாக இருக்கிறது என்றாள். அதற்கு ஸ்ரீ ஸ்ரீபாதர், பாட்டி, அப்படியே ஆகட்டும். உலக நன்மைக்காக நான் சாம்பலா கிராமத்தில் கல்கியாக அவதரித்து சிங்களத்தில் பத்மாவதியாக பிறக்கும் அனகாலட்சுமியை மணப்பேன். அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. நான் உங்கள் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்.
ஒரு கன்னிச்சாமி என்று ஐயப்பனை தரிசிக்க சபரிமலைக்கு வரவில்லையோ அன்றுதான் கலியுகத்தின் முடிவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தர்மசாஸ்தாவாக அவதரித்த நான் என் வார்த்தையை மீறக்கூடாதல்லவா? அதற்கு நீங்கள் இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டும் என்றார். இந்த உலக நாடகத்தில் மாயக்கயிற்றினை இழுத்து லீலைகள் புரிபவர் ஸ்ரீமதி வெங்கட சுப்பமாம்பா ஸ்ரீ ஸ்ரீபாதரிடம், கண்ணையா, நீ பால், தயிர், பாலேடு மற்றும் வெண்ணெய் ஆகியவற்றை ருசித்து பல நாட்கள் ஆகிறது. என் கையாலேயே உனக்கு ஊட்டி விடுகிறேன் என்றாள். பின்னர் ஸ்ரீ ஸ்ரீபாதர், பாட்டி, கண்டிப்பாக எனக்கு ஊட்டி விடுங்கள். எனக்கு களைப்பாக இருக்கிறது. நீங்கள் பால், தயிர், பாலேடு மற்றும் வெண்ணெய் ஆகியவற்றை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். பல நாட்கள் பயணம் செய்தால் அவையெல்லாம் கெட்டுப்போய் விடாதா? உங்கள் அனைவருடைய அன்புக்கும் பாசத்துக்கும் நான் சிறைப்பட்டு கிடக்கிறேன். அதனால்தான் நீங்கள் கொண்டு வரும் அனைத்து பொருட்களும் கெட்டுப்போய்விடக்கூடாது என்பதால்தான் உங்களை இந்த வினோதமான வழியில் இங்கு அழைத்து வந்தேன். பாட்டி, பாருங்கள், நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. பல மைல்கள் தூரம் 18 குதிரை வண்டிகளை இழுத்து வருவது ஒருவருக்கு சாதாரணமான விஷயமா என்ன? என் உடல் முழுவதும் வலிக்கிறது. என் கை கால் எல்லாம் கொப்பளித்து விட்டது என்றார். உடனே அவள் ஸ்ரீ ஸ்ரீபாதரின் கையை பார்த்து வியந்து போனாள். ஸ்ரீ சரணரின் கைகள் முழுவதும் கொப்பளித்து போயிருந்தன. வெங்கட சுப்பமாம்பா அவர் கைகளில் பாலாடையை தடவி விட்டாள். வெந்நீர் ஒத்தடமும் அளிக்கப்பட்டது. உலக நாடகத்தின் இயக்குனரின் லீலைகளுக்கு எல்லைதான் ஏது? ஸ்ரீமதி ராஜமாம்பா, தங்க குழந்தாய், உனக்கு பிடித்த அல்வாவை உன் வெள்ளிக்கிண்ணத்தில் நான் கொண்டு வந்துள்ளேன். அருகில் வா என் செல்வமே, என் கையாலேயே உனக்கு ஊட்டி விடுகிறேன் என்றாள். 3 பாட்டிகளும் சேர்ந்து அவருக்கு அல்வாவை ஊட்டிவிட்டனர். அல்வா அள்ள அள்ள குறையாமல் இருந்து கொண்டே இருந்தது. ஸ்ரீ ஸ்ரீபாதர் இந்த பொழுதுபோக்கை நீண்ட நேரத்திற்கு நிகழச் செய்து கொண்டிருந்தார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் அவர்களிடம், 3 பாட்டிகளுக்கும் என்மேல் பாசம் அதிகமாக இருக்கிறது. இவ்வளவு அல்வாவை நான் சாப்பிட்டால் எனக்கு நோய் ஏற்பட்டு விடாதா? நீங்கள் செய்வது சரிதானா என்று இந்த கேள்வியை கேட்டுவிட்டு அல்வாவை தன் கையாலேயே தன் சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் அவர்களுடைய கணவன்மார்களுக்கும் ஊட்டிவிட்டார். வந்திருந்தவர்களில் வெங்கையா என்கிற விவசாயி ஒருவரும் இருந்தார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் அவர் வீட்டில்தான் அனைவருக்கும் தத்த தீட்சை அளித்தார். அவர் தன் கையாலேயே வெங்கையாவுக்கு அல்வாவை அளித்துவிட்டு மீதி இருக்கும் அல்வாவை குதிரை வண்டி ஓட்டுநர்களுக்கும் குதிரைகளுக்கும் அளிக்கும்படி ஆணையிட்டார். அந்த வெள்ளிக்கிண்ணத்தை வெங்கையாவுக்கு பரிசாக அளித்தார். ஸ்ரீ அப்பலராஜ சர்மா ஸ்ரீ ஸ்ரீபாதரிடம், என் அருமை மகனே, என் தங்கமே, நீ தத்தர் என்பது தெரியாமல் நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் எங்களை மன்னித்துவிடு என்று கேட்டுக்கொண்டார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் அதற்கு, அப்பா, நான் உங்களுடைய மகன். மகன் தன் தந்தையை மன்னிக்க முடியுமா? என்ன இது வழக்கத்திற்கு மாறாக? உங்கள் மகனான என் மீது நீங்கள் அன்பை பொழிய வேண்டும். என்னுடைய நலனையே எப்போதும் விரும்புங்கள் என்றார். ஸ்ரீ வெங்காவதானியும் அவர் மனைவியும் மிகவும் அழுதனர். பின்னர் ஸ்ரீ ஸ்ரீபாதர் அவர்களிடம், மாமா, நம்முடைய உறவு நிரந்தரமானது. நான் உங்களுக்கு மட்டும் மருமகன் அல்ல. உங்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் என்னை மருமகனாக எண்ணிக்கொள்ளலாம். நான் என்னுடைய தெய்வீக லீலைகள் மூலம் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். நீங்கள் உங்களுடைய ஏக்கங்களை என் கல்கி அவதாரத்தின் போது பத்மாவதி தேவியை உங்கள் மகளாக பாவித்து தீர்த்து கொள்ளலாம் என்றார். சுமதி மகாராணிக்கு துக்கம் பொங்கியது. அவளுக்கு அவரை மணமகன் போல அலங்கரித்து திருமண திலகமிட வேண்டும் என்ற ஆசை நிறைவேறாமல் போவதை தாங்க முடியவில்லை. இன்னொரு பக்கம் அவள் மகன் முனிவர் மற்றும் பற்றுகள் அற்றவராக மாறிவிட்டார். இவற்றை அவளால் தாங்க முடியவில்லை. பின்னர் ஸ்ரீ ஸ்ரீபாதர் தன் தாயின் அருகில் வந்து, அம்மா, எனக்கு நீங்கள் வேறு, அன்னை அனுசுயா வேறு அல்ல. நான் உங்கள் விருப்பங்களை கல்கி அவதாரத்தின் போது கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். அம்மா, நான் உங்கள் கருவறையில் இருந்து பிறந்ததால்தான் இவ்வளவு சிறப்பானவனாக ஆனேன். நான் உங்களுடைய பாசம் எனும் அமிர்தம் ஊட்டப்பட்டிருக்கிறேன். அம்மா, வாசவி என்ன செய்தாள் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? நான் பசியாக இருந்தபோது நான் குழந்தையாக மாறி அன்னை அனுசுயாவிடமிருந்து தாய்ப்பாலை குடிக்கச் சென்றேன்.
ஆனால் அனைத்து பாலையும் வாசவி குடித்து விட்டாள். பின்னர் என் சகோதரி என்னிடம், சகோதரனே, நீங்கள் அன்னை சுமதியிடம் சென்று பால் பருகுங்கள். தாமதித்தால் நான் அந்த பாலையும் குடித்து விடுவேன் என்று என்னை எச்சரித்தாள். அம்மா, இப்போது சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நம்பிக்கை அளித்தார். அவ்வாறு கூறிக்கொண்டே அவர் ஒரு சிறு குழந்தையாக மாறினார். அவர் ஒரு கடினமான தரையில் படுத்துக்கொண்டு தன் தாயை ஏக்கமாக பார்த்தார். சுமதி மகாராணிக்கு துக்கம் பொங்கியது. அவள் குழந்தையை தன் கையில் எடுத்துக்கொண்டு தாய்ப்பால் புகட்டினாள். அவள் மகளே வாசவி என்று அழைத்தாள். சில மாதங்களே ஆன ஒரு பெண் குழந்தை பூமியில் தோன்றியது. 2 குழந்தைகளும் அவள் இரு மார்பிலும் தாய்ப்பால் பருகின. அன்னை சுமதியின் துக்கம் அனைத்தும் நொறுங்கி போனது. வெங்கையா ஸ்ரீபாதரிடம், இது மகா குருவிடம் என் பிரார்த்தனை. இந்த தர்பார் இடமும் இந்த தெய்வீக லீலை நடைபெற்ற இடத்திற்கு அருகில் இருக்கும் நிலங்களும் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் புகழ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு ஸ்ரீபாதர், என்னுடைய தர்பார் வருங்காலத்தில் ஒரு நிரந்தரமான கட்டிடமாக ஆகும். அங்கு பசுக்களும் இருக்கும். நான் அங்கு பல அற்புதங்களை வெளிக்காட்டுவேன் என்றார். இந்த அனுபவங்களை நான் என் கண்களால் நேரில் பார்த்தேன். இங்கு நான் எழுதியிருக்கும் ஒவ்வொரு எழுத்தும் சத்தியம். அங்கிருந்த விருந்தாளிகள் அனைவருக்கும் மயக்கம் ஏற்படுவது போல் ஆனது. சில நொடிகளில் அந்த தர்பாரில் சந்நியாசி, நான் மற்றும் ஸ்ரீபாதரை தவிர வேறு யாரும் இல்லை. மற்றவர்களுக்கு என்ன ஆனது என்று எனக்கு கவலையாக இருந்தது. அவர்கள் ஏதாவது தந்திரத்தில் மாட்டிக்கொண்டு விட்டார்களோ என்று சந்தேகப்பட்டேன். ஸ்ரீபாதர், எந்த பேய் பிசாசும் நான் இருக்கும் இடத்தில் வேலை செய்யாது. நான் அனைவரையும் பத்திரமாக பீதிகாபுரத்தில் விட்டுவிட்டேன். என்னை வணங்குபவர்களையும் இதே முறையில் என்னிடம் இழுத்துக்கொள்வேன். இது நான் அளிக்கும் உத்தரவாதம் என்றார். வெற்றி வெற்றி. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருக்கு வெற்றி. இத்துடன் 47வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். சாந்தி வெங்கடாச்சலம். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே.